இன்னைக்கு ஒரு புட்டி. எல்லாரும் வாங்க. Always welcome you. காய்கறி பூரா அழைச்சு போடலாம். கடிதுங்க தரிது. நீ போடுற அந்த மாதிரி நல்லிய போட்டு விடு. காடை கௌதாரி. இது அறா சவுளு வலிக்குதுரோ. நம்ம தான் சுத்தம் பண்ணி போடுறோம். அதே தெரியுது பாருங்க. சிலேபி கண்டை கிராம்பு எல்லாம் வெடிச்சு அக்கா இன்னைக்கு காலையில் தோட்டத்தில் மேலே காத்திருக்காங்க. இல்லை பார்த்து போகிறேன் இதெல்லாம் உள்ள இருக்குது. நீங்களாம் நானும் பார்த்துருவாங்க வேமா என்னத்தா அப்படி நடக்கு பட்டிய இப்போ இருந்துட்டு இப்போ பாட்டு என்ன பண்ணுவோம். அதிகமாக பெய்யுமா? தை மாதம் தரையும் குளிருண்டா மாறி பறிக்காவில் அதுக்கு உள்ள கொப்பரையும் இருக்குது. தூக்கிடு அப்படியே முடியல முடியல தனியாக பண்ண ஆந்திராவில் போய் வாங்கிட்டு வந்து செக்கில் ஆட்டின சுத்தமான தேங்காய் எண்ணெய், சுத்தமான நாட்டு பசு நெய், பச்சை வகை நறுக்கின வெங்காயம், மல்லித்தலை, புதினா, அரைச்ச மிளகாய் சாந்தை, அரைச்ச இஞ்சி பூண்டு, நறுக்கின தக்காளி, பச்சை மிளகாய், கிட்டா நல்லி, தயிர், வறுத்த அரைச்ச பிரியாணி மசாலா, நல்லா கிண்டு, கல்லுப்பு, பச்சை தண்ணி, இதுலேருந்து 2 விறகு கட்டை வச்ச மாதிரி நீ நறுக்கி போட சமையல்ல கல்லுப்பு அது உள்ள கிடக்கிறது வந்துக்கிட்டு கிடக்க மேலே உள்ள அரை கட்டில வடிச்சிருக்கா. இது நல்ல வெட்டிதான். எங்க ஊத்துறாமல ஊத்துனேன் கொஞ்சமா பரப்பனாப்பில் அப்படிதான் வரப்பனாப்பில்
காண்டியா கிண்டி விடுப்பியா எலுமிச்சம்பழ சாறு சுத்தமான நாட்டு பசு நெய் போட்டு 100 ரூபாய் அடியில் வெளியில எடுத்து விடு. நடுக்கொண்டு இல்லாம நீ புடுறா உள்ளே அங்கனே குட்டி பக்குவம் கிடையாது. கரெக்டாக இருந்தால் பிரியாணி. இன்னைக்கு நல்லி பிரியாணி. அந்த கண்டி தான். வா 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 வா. இது இந்த பிரியாணி எடுக்கிறதே அன்னைக்கு 1/4 மணி நேரம் வீடியோ எடுக்கும். எங்களை எப்போ சாப்பிட விடுவேன்? அதானே எலும்புலாம் கல்லட்டு தனியா பதக்குங்கிறது. ஆமாம், எப்படியாச்சும் 4-5 பீஸ் சாப்பிட்றானு இன்னைக்கு. 2 தட்டு தரலாமா? ஆமாம் போல. எங்கடா கறி எலும்பு விட்டு வந்துருச்சு. இந்த எலும்பு எடுத்துருக்கேன். நான் எடுத்துக்கிட்டே இருக்கேன். என்னடா அது? சூப்பர் அருமையானது. சோத்தோட கறி அப்படியே பெருசா. நல்லி உடஞ்சிருச்சுன்னா என்கிட்ட கேட்காதீங்க. எலும்பு ஒரு நல்லி எலும்பு அதில் போகுதுடா. நமக்கு நல்லா எலும்பு கலடுது. இதில் கொஞ்சம் போடு. அப்படித்தான் நல்ல முரட்டு இலையில ராஜ விருந்து இன்னைக்கு. ஒவ்வொரு முட்டை வைக்கிற அள்ளி சாப்பிடுங்க. இந்த மச்சான் ஆட்டு நல்லி. அடிப்படையான சம்பவம் இன்னைக்கு. நல்லி எலும்புக்குள்ள உள்ள மஜ்ஜை கழிவுச்சு. இன்னைக்கு வெறும் கிட்டா நல்லியா வாங்கி அதுல பிரியாணி சமைச்சு நல்லா பஞ்சு மாதிரி வேக வச்சு அதை எடுத்து ஆட்டுனா எலும்பு தனியா கறி தனியா போயிடுச்சு. அதோட தலவாழை இலை போட்டு தண்ணி தெளிச்சு பிரியாணியை நிறந்து கொட்டி பொரிச்ச கோழி அவிச்ச முட்டை அள்ளி சாப்பிடும்போது வேற லெவல். அதில் உள்ள எலும்பெல்லாம் உறிஞ்சு சாப்பிடும்போது மஜையோட சாப்பிடும்போது இது நல்லி பிரியாணி இல்லை, மஜா பிரியாணி, மஜாவான புட்டி. நல்ல சாப்பாடு. நல்ல இலை போட்டு வேண்டாம்